கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எபிரேயர் நிருபம் 4வது அதிகாரம், அதில் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்றும் என்றும் சொல்வதினாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்குட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர், அவர் நாமம் என்றென்றைக்கும் துதிக்கப்படுவதாக. இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரிய சபைக்கு, எபிரியர்களுக்கு ஒரு மாபெரும் சத்தியத்தை விளக்கப்படுத்துகிறார். அது என்னன்னா, இளைப்பாறுதலை குறித்து அவர் பேசுகிறார். ஏன் அங்கே இளைப்பாறுதலை குறித்து பேசுகிறார் அப்படின்னா, இதில் தேவனுடைய அனாதி நோக்கமும் திட்டமும் எல்லாவற்றையும் சேர்த்தே அங்கே வெளிப்படுத்துகிறார். எபிரியர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா, அந்த எபிரிய நிருபத்தை எழுதின நோக்கமே என்னன்னா, நிறைய குழப்பத்துக்கு நேராக யூதர்களாக இருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம் மறுபடியுமாய் பேக்கில் ஸ்லைட் ஆகிறாங்க, அப்படியே கொஞ்சம் பின்மாற்றத்துக்கு அவங்க போக ஆரம்பித்தாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு நிறைய கேள்விகளை, குழப்பங்களை கொடுத்த மற்ற யூதர்கள், ரட்சிக்கப்படாத வைராக்கியமுள்ள யூதர்கள், அவர்களெல்லாம் குழப்பத்துக்குள்ளே கொண்டு போகும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுக்கு விளக்கப்படுத்தி எழுதுகிறார். ரட்சிப்பை விளக்கப்படுத்தி ஒரு பரிபூர்ணத்துக்குள்ளாக ஜனங்களை நடத்தும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அதில் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரியத்தை, கிறிஸ்து எவ்வளவு மகிமைக்குள்ளாக இருக்கிறார். இப்போ 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தேவ தூதர்களை பார்க்கலாம் கிறிஸ்து பெரியவர். அப்படியே 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் தான் ஜெயங்கொண்டவர். 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தான் அப்போஸ்தலர், அவர் தான் தீர்க்கதரிசி, அவர் மோசேயை பார்க்கலாம் பெரியவர். அப்படியே சொல்லிக்கினே வருவார். இப்போ 4ஆம் அதிகாரத்தில் இளைப்பாறுதலை குறித்து பேசுகிறார். நல்லா கவனிக்கணும். இந்த ஜனங்க எபிரியர்கள், அதாவது யூதர்கள் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, எங்கள் கையில் தான் தேவன் தோராவை கொடுத்துருக்கிறாரு, நியாயப்பிரமாணத்தை கொடுத்துருக்கிறாரு, தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் வேதத்தை பூர்ணப்படுத்தி எங்களை இளைப்பாறுதலுக்குள்ளே நடத்திட்டாரு. நாங்கள் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை எங்கள் கையிலே வைத்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த தோராவை தேவன் சீனாய் மலையில் நேரடியாய் மோசேக்கு டிக்டேட் பண்ணி கொடுத்தார், அவருக்கு சொல்லி கொடுத்தார். இந்த தோராவை தேவன் சொல்ல அதை மோசே ஒவ்வொன்றாக எழுதுகிறார். நேரடியாக எங்கள் தேவன் எங்களோட இந்த பூமியில் பேசினார். நாங்கள் எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே நாங்கள் இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசித்து விட்டோம். எப்படி? நாங்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே இளைப்பாறுதலுக்குள்ளே வந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது. எங்களுக்கு பரிபூர்ணம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியை நாங்கள் சுதந்திரத்தை கொண்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் தேவனுடைய பார்வையில் இளைப்பாறுதல் எது என்று சொன்னால், நம்முடைய சரீரம் தேவனை அறியாதிருக்கிற, தேவனை முகமுகமாய் காணாமல் இருக்கிறது. இதுக்குள்ள நம்முடைய சரீரத்தில் பலவீனம் இருக்கிறது. இந்த உடலுக்குள்ள இச்சை வந்துவிட்டது. இந்த சரீரம் மகிமை அடைவது தான் இளைப்பாறுதல். இந்த மாம்ச அறிவு நம்முடைய ஆத்துமாவை சிறையாக்கிவிட்டது என்று பவுல் சொல்லுகிறார். இந்த சத்தியத்தை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான இளைப்பாறுதல், தேவன் நமக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்குத்தத்தங்கள்லாம் கொடுத்திருக்கிறாரே. இந்த இளைப்பாறுதல் என்னவென்று சொன்னால், இந்த இச்சையின் உடல், இந்த மாம்ச உடல், பலவீன உடல் நம்முடைய ஆத்துமாவை சிறையாக்கி வைத்து விட்டது. இந்த மாம்ச அறிவு நம்மை தாக்கிக் கொண்டே இருக்கிறது, யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறது.
நம்முடைய ஆத்துமாவை சிறைபிடித்து விட்டது. அப்போது இளைப்பாறுதல் இல்லாமல் நம்முடைய ஆத்துமா தவிக்கிறது. ஆனால் தேவன் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த சரீரம் ரெஸ்ட், ஒரு பீஸ், ஒரு சமாதானத்துக்குள்ளே போய் கிறிஸ்து எப்படி மகிமையின் சரீரத்தை அடைந்து கொண்டாரோ அதே போல நம்முடைய சரீரம் இளைப்பாறுதலுக்குள்ளாக போகும், தேவனை முகமுகமாய் தரிசிக்கும், ஒரு மகிமைக்குள்ளே பிரவேசிக்கும் என்று சொல்லி இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த எபிரேய சபைக்கு, எபிரேயர்களுக்கு விளக்கப்படுத்துகிறார். ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டை இங்கே காட்டுறாரு. இதை நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி கர்த்தருடைய கிருபையினாலே அவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி நம்மை இந்த சத்தியத்துக்கு விளங்கச் செய்வாராக. அந்த 10ஆம் வசனம் சொல்கிறாரு, ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாம்ச சரீரம் இங்கே நம்ம கிரியைகளை செய்கிறோம், தேவ சித்தம் செய்யும்படியாய் நம்ம பிரயாசப்படுகிறோம். இந்த மாம்சத்தோடும் நம்ம என்ன பண்ணுறோம், யுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடுகிறது. கலாத்தியர் நிருபத்தில் நம்ம இதை வாசிக்கும் போது இந்த யுத்தத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார். அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனமா எடுத்து வாசிக்க பார்க்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. இது ரெண்டும் அது பாருங்க, மாம்சம் ஆவிக்கு விரோதம். ஆவின்னு சொல்றது உள்ளான மனுஷன். நம்மெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆவிதான். நாம இந்த மாம்சம் ஆவியா மாறணும். ஆமென். இந்த மாம்சத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, இச்சை இருக்கிறது. அது என்ன, அதாவது மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகிய இவைகளெல்லாம் பிதாவாகிய தேவனால் உண்டாக்கப்படவில்லை, அவைகள் உலகத்தினால் உண்டாக்கப்பட்டது. உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம் என்று சொல்லுகிறார். இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு ரெஸ்ட்டுக்குள்ளே, ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். அப்போ அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே நாம் கடந்து போக வேண்டுமே. ஆனால் நல்லா கவனிக்கணும், இந்த மாம்ச சத்தத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்க வேண்டும். இதுதான் இன்னைக்கு டார்கெட். புதிய ஏற்பட்ட சபையினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நாம் இந்த மாம்சத்திலிருந்து இளைப்பாறுதலுக்குள்ளே நாம் போயிருக்க வேண்டும். இது என்ன செய்யும்னா, ஒன்றை ஒன்று இச்சிக்குதாம். இந்த மாம்சம் என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய ஆவலை, இச்சையை தீர்த்து கொள்ளும்படி நம்முடைய ஆத்துமாவை நிர்பந்திக்கிறது. நீ கட்டாயப்படுத்துகிறது. நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளை இளைப்பாறுதலுக்குள்ளே கொண்டு போகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த மாம்ச சரீரம் மகிமையின் சரீரமாய் தேவன் மாற்றப் போகிறார். அப்போ ரெஸ்ட்டுக்குள்ளே நம்ம இன்னும் போகலப்பா, இளைப்பாறுதலுக்குள்ளே இன்னும் போகல. கர்த்தருடைய எக்கால சத்தம் தொனிக்கும். அந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க தான் என்ன செய்வாங்கன்னா, இந்த மாம்ச இச்சையின் சரீரத்தில் இந்த மரண சரீரம் ரெஸ்ட்டுக்குள்ளே போயிடும், இளைப்பாறுதலுக்குள்ளே போயிடும், இச்சை நீங்கிவிடும். கரங்களுக்கு சொல்லாமா? நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார், நம்ம இளைப்பாறுதலுக்குள்ளாக கொண்டு போகிறார். இன்னைக்கு போராடுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சத்துரு இந்த மாம்சம் நம்மை அடிமைப்படுத்தியிருந்த காலம் உண்டு. அது உலகம், அதுதான் எகிப்து.
அந்த எகிப்தில் நம்மை சத்துரு இந்த மாம்சத்துக்கு அடிமைப்பட்டு கிடந்தோம் இல்லையா? இந்த மாம்சம் அதை தான் எபேசியர் நிருபத்தில் சொல்கிறார் இல்லையா? நாம் தேவனை அறியாதிருந்த காலத்தில் இந்த மாம்சத்துக்கு அடிமைப்பட்டு கிடந்தோம். சுபாவத்தின்படி கோபாக்கினின் பிள்ளைகள் போல இந்த மாம்ச இச்சைக்கு அடிமைப்பட்டு கிடந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தில் நாம் என்ன செய்கிறோம்? இந்த மாம்ச இச்சைகளை கலைந்து விட்டு தேவ சித்தம் செய்ய முடியாது. இந்த பாவ சரீரத்தில் தேவ சித்தம் செய்கிறோம். கரங்கள் சொல்லுவோமா? அதுதான் ரெஸ்ட். அதுதான் ஒரு யுத்தத்தில் ஜெயம் எடுக்கிற ஒரு ஜெயங்கொண்ட ஜீவியம். இந்த ஜெயங்கொண்டவர்களுக்கு இந்த இச்சையின் சரீரத்தில் இச்சையின்படி நாம் செய்யாமல் இந்த பாவ சரீரத்தில் தேவ சித்தம் செய்கிறோமே, அதுதான் ஜெயங்கொண்டவர்கள், அதுதான் மணவாட்டி, அதுதான் மணவாளனின் சத்தம் கேட்டவர்கள். இந்த ரெண்டு சத்தத்தை இப்போ டிஃபரெண்ட் பண்ணி பவுல் காட்டுறாரு. அது என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, ஆதாம் பாவம் செய்ததுமே இந்த மாம்சம் என்ன பண்ணுதுன்னா சத்தமிட்டு கொண்டே இருக்கிறது. நம்முடைய ஆத்மாவுக்கு இந்த அறிவு என்ன பண்ணுதுன்னா, இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இதையெல்லாம் போய் அனுபவி, இந்த பாவத்தை எல்லாம் போய் அனுபவி அப்படின்னு சொல்லி இந்த மாம்சம் என்ன பண்ணுதுன்னா சத்தமிட்டு கொண்டே இருக்கும், யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கும், நிர்பந்தித்து கொண்டே இருக்கும். ஆமேனா? இதுதான் இன்னைக்கு எல்லாருக்குள்ள இருக்கிற பிரச்சனை. பிரதர், நான் இந்த பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அல்லது இந்த காரியத்தை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியலையே. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுங்க, பாஸ்டர் நான் இந்த பாவத்திலேருந்து விடுதலை ஆகணும்னு நினைக்கிறேன், என்னால் இந்த பாவத்திலேருந்து விடுதலை ஆக முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு கேட்டுருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த மாம்சம் என்ன செய்யும் அப்படின்னா நம்மளை நிர்பந்திக்கும். அதுதான் பவுல் ரோமர் 7ஆம் அதிகாரத்தை வாசிக்க போகலாம். ரோமருக்கு நிருபம் 7ஆம் அதிகாரத்தில் பவுல் என்ன சொல்லி அபயமிடுகிறார்? நிர்பந்தமான மனுஷன், அதாவது 23வது வசனத்தை வாசிக்கணும் நம்ம இப்ப. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். இதுதான் என்னதுன்னா மனிதனுடைய இந்த பலவீனம். சொல்லப்போனால் ஒரே வார்த்தையில் இச்சை உடலிலே இருக்கிறது. தேவன் நம்மோடு பேசுகிறார், மனசாட்சி நம்மோடு, மனசாட்சி நம்மோடு பேசுது. நம்முடைய மனசாட்சிக்கே நல்லா தெரியும் இது பாவம், இது பாவம் இல்லைன்னு. அப்படி இருந்தும் இது பாவம்னு தெரியுது, ஆனால் அதையே செய்கிறோம். ஆமென். அதுக்கு என்ன காரணம்னா இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய பலவீனமாகிய இச்சை. தேவன் எவ்வளவு நல்லவர் என்றால் இந்த இச்சையிலிருந்து நாம் விடுதலை ஆக்கப்பட போகிறோம். ஆமேனா? இப்போ ஜெயங்கொண்டிருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயங்கொண்டிருக்கிறோம். முற்றிலுமாய் இந்த இச்சையை அழித்து விட்டு நாம் இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். இதை தான் இங்கே சொல்கிறார். இப்போ பவுல் என்ன சொல்கிறார் இங்கே? என்ன, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே நடக்கிற ஒரு பயங்கர பலவீனம் தான் இது. வாசிமா தொடர்ந்து அதை இது வர. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. என்னை சிறைப்படுத்தி விட்டது. என் ஆத்துமாவை இந்த மாம்சம் சிறைப்படுத்தி விட்டது. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் நிர்பந்தமான மனுஷன் அப்படின்னு இங்கே அபயமிடுகிறார். நான் விசாரிப்பற்று கிடக்கிறேன், நான் அனாதையாய் இருக்கிறேன். ஏனென்றால் இந்த மாம்சம் என்னை நிர்பந்திக்கிறது, என்னை சிறைப்பிடித்து என்னை நிர்பந்திக்கிறது. இந்த மாம்சம் சொல்றது தான் நான் கேட்குறேன். இது இச்சையின் உடலாக இருக்கிறது, இது பாவ சரீரமாக இருக்கிறது, இது மரண சரீரமாக இருக்கிறது என்பதை கண்டு கொண்டார். கண்டு கொண்டு என்னால் விடுதலையாக முடியலையே அப்படின்னு சொல்லி ஒரு அபய குரல் இடும்போது தான் தேவன், அன்பே உருவான கர்த்தர், தேவாதி தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள நம்முடைய பிதாவாகிய தேவன்
அவர் சத்தமிடுகிறார். அல்லேலூயா. அவர் என் மகனே, என் மகனே, நிர்பந்தமான மனுஷன் என்று நீ சொல்லாதே, உன்னை விடுதலை ஆக்குவதற்காக இந்த பாவ சரீரத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி உன்னை இளைப்பாறுதலுக்குள்ளே, உன்னை நித்திய இளைப்பாறுதலுக்குள்ளே கொண்டு போவதற்காக உன்மேல நான் இரக்கம் வைத்திருக்கிறேன். ஆமெனா. நான் உன்மேல இரக்கம் வைத்து என்னுடைய குமாரனை இந்த பாவ இந்த பாவ சரீரத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி பாவத்தை மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக நான் தீர்க்கப் போகிறேன் என்று சொல்லி தம்முடைய குமாரனாகி இயேசுவை இந்த பூமிக்கு அவர் அனுப்பினார். இப்போ நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சத்தத்தை கேட்டோம். கரங்களை ஊத்துறாமேன்னு சொல்லாமா? முன்னாடி இந்த பாவ சரீரத்தினுடைய சத்தம், இச்சையின் சத்தம், இது நல்லா இருக்கு, இது டேஸ்டாக இருக்கும், திருட்டு தண்ணீர் தித்திக்கும், அந்தரங்கத்தில் புசிக்கிற அப்பம் இன்பமாக இருக்கும், இதை செய், இதை செய், இதை செய் அப்படின்னு சொல்லி நம்மளை நிர்பந்தித்து கொண்டு இந்த சத்தத்தையே கேட்டுக்கொண்டிருந்தோம். ஆனால் தேவன் நம்மேல் வைத்த கிருபையினாலே இன்றைக்கு தேவ சத்தம் கேட்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? ஆமெனா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மாபெரும் இளைப்பாறுதல். இந்த இச்சையின் சரீரம் இளைப்பாறுதலுக்குள்ளாக போய் மகிமையின் சரீரமாக மாற்றப்பட்டு என்றென்றைக்கும் தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற ஒரு பரிபூரணத்தின் பிள்ளைகளாக தேவன் நம்மை மாற்றுவதற்காகத்தான் நம்மை அவர் அழைத்திருக்கிறார். இப்போ இந்த ரெண்டு டிஃபரெண்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பவுல் தொடர்ந்து பேசும்போது, தொடர்ந்து வாசியதை 24 வாசிப்பாங்களாம். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. ஏன் ஸ்தோத்தரிக்கிறார்? ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். தொடர்ந்து 8ஆம் அதிகாரம் 1ஆம் வாசிப்பாங்களாம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு இப்போ மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் யுத்தம் பண்ணுகிறது. இதில் எது ஜெயிக்குதோ அதுதான் என்ன பண்ணணும்னாக்கா ஆளுகை செய்யும். ஆமேனா. இப்போ முன்னாடி நிர்பந்தமான மனுஷன் நான், என்னால் விடுதலையாக்க முடியவில்லை. ஆனால் என் தேவன் என் மேலே இரக்கம் வைத்து தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி இந்த மாம்சத்தை ஜெயங்கொள்ளும்படியாய், ஆமேன், என் ஆவி, என் உள்ளான மனுஷனாகிய ஆவியும் ஆத்துமாவும், என் ஆத்துமா இந்த மாம்சத்தை ஜெயங்கொண்டு என் தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ளாக என் தேவனை நான் துதிக்கும்படியாய், நான் தேவனுடைய பிள்ளை ஆகும்படியாய் என் கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கியிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. ஜெயங்கொண்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்போ மாம்சத்தை நாம் ஜெயங்கொண்டிருக்கிறோம். அந்த பிசாசுடைய ஆளுகையை விட்டு நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். சீக்கிரமாய் இந்த பிசாசுடைய அந்தகாரத்தை நம்முடைய காலின் கீழே நசுக்கி போடுவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அப்போ கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆமென் சொல்லுங்க. மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது. எனக்கு என்ன லாபம்னு எதிர்பார்க்கறது தான் மாம்சம். ஆமென். என் தேவனுக்கு எது மகிமை என்று எதிர்பார்க்கிறது தான் ஆவி. ஆமெனா. முன்னாடி இந்த மாம்ச இச்சித்ததை எல்லாம் நாம் அனுபவித்தோம். இதெல்லாம் எனக்கு லாபம், இதெல்லாம் எனக்கு லாபம், இதெல்லாம் இதான் மகாபாபிலோன். ஆனால் இப்போது நாம் பரம எருசலேமுக்குள்ளே வந்திருக்கிறோம். பரம எருசலேம் என்பது என் தேவனுக்கு எது மகிமை, என் தேவன் எதில் மகிமைப்படுவார்? தேவன் எதில் மகிமைப்படுவார்? தேவனுக்கு எது மகிமை?
யாருக்குமே தெரியலையாது. எது தேவனுக்கு மகிமை? தன் சகோதரனுக்காக தன் ஜீவனை கொடுப்பது தான் தேவனுக்கு மகிமை. ஆமேனா? ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுமே தேவையோடு இருக்கிறான், யாருக்கும் சேவை செய்ய மாட்டான். இதெல்லாம் பேசிக், இதெல்லாம் எல்லாம் நல்லா இதை உணர்ந்து கொண்டு தியானிக்கணும். ஒவ்வொரு மனுஷனும் அவன் தேவையில் இருக்கிறான், அவன் மாம்சத்தில் இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான்னா யாருக்கும் சேவை செய்ய மாட்டான். அப்போ நாம் என்ன செய்யணும்னா, தேவையோடு இருக்கிறவர்களுக்கு நம்முடைய மைண்டில் நான் என் குடும்பத்தாருக்காக நான் உழைத்து கொண்டே இருப்பேன். ஏன்னா மாம்சம் நான் ரொம்ப வலியாக இருக்குது, நான் ரொம்ப சோர்வாக இருக்கிறேன், நான் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன், என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த உடலை மேன்மைப்படுத்தி பேசுவாங்க. இதுதான் மாம்ச பலவீனத்தினாலே அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு அனுபவம் அது. ஆனால் தங்களுடைய பலவீனங்களை வெளியே சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா என் தேவனுக்கு நான் மகிமையை கொடுக்கிறேன், இந்த விக்கிரகத்துக்கு அல்ல. அப்போ என்ன செய்யணும், இதில் இது பலவீனம் இருக்கும். நீ எவ்வளவு சோர்வில் இருக்கிற, உனக்கு எவ்வளோ பலவீனம் இருக்குது, நீ எப்படி அம்மா நீ ஏன் தெரியுமா செய்யலை, உனக்கு இவ்வளோ பலவீனம் இருக்குன்னு தன்னைத்தானே என்ன பண்ணுவோன்னு தேத்திக்குவாங்க. இதெல்லாம் அடிமைத்தனம். இப்போது கர்த்தர் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, வாசிக்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவினாலே, அந்த வசனம் 8:2 தொடர்ந்து வாசி. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்று. விடுதலை ஆயிட்டோம். இப்போ நல்லா ஒரு ஸ்டெப்பாக புரிஞ்சுங்க. என்னை தேவனுடைய சத்தம், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்று. இதன் அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. முன்னாடி நான் தான் அப்படின்னு இருந்தேன், தேவனை அறியாமல் இருந்தேன். ஆனால் கிறிஸ்து இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு ஆவியின் சரீரத்தை பெற்றுக்கொண்டார். ஆமேனா? ஆவி ஆனார். என் சரீரத்தில் பாவமும் இந்த பாவத்தினாலே மரணமும் இருக்கிறது. முன்னாடி நான் என்கின்ற அந்த அதிகாரத்துக்குள்ள நான் இருந்தேன். ஆனால் இயேசு அப்படின்ற அந்த மகிமையின் கர்த்தரை நான் விசுவாசிக்க ஆரம்பித்தேன். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் இந்த நியாய பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கிருச்சு. அப்போ நான் என்ன தெரிஞ்சுக்கினேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், தேவன் ஆவியாக இருக்கிறார், கிறிஸ்து ஆவி ஆனார். இப்போ எனக்காகத்தான் அவர் சிலுவையில் யாவையும் செய்து முடித்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசித்ததும் இந்த பாவ சரீரத்திலிருந்து நான் விடுதலை ஆயிட்டேன். ஆமேனா? அதான் இங்கே சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். நான் முன்னாடி என்னை சிறையாக்கி என்னை அடிமைப்படுத்தி வைத்திருந்த இந்த மாம்சம், ஆமேனா, இப்போ விடுதலை ஆயிட்டேன். விடுதலை ஆனவர்கள் தான் இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். ஆமேனா? போராடுறவங்க அல்ல. இப்போ போராடணும். அடிமைப்படுத்தி இருக்கிற அடிமைகள் அல்ல. அடிமைகள் என்ன பண்ண முடியாது, இளைப்பாறுதலுக்குள்ள போக முடியாது. இந்த மாம்சத்தை நாம் ஜெயித்திருக்கணும் ஏசப்பா நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து என் புருஷன், இந்த மாம்சத்தை சிலுவையில் கொன்று இருக்கிறார். இதை நீங்கள் நல்லா, இதுதான் பேசிக் கான்செப்ட். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் கால சபைகளுக்கு அவர் போதித்து வந்தார். ஆனால் இந்த எபிரியர்கள், இந்த இஸ்ரவேலர்கள் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, நாங்கள் தான் கானான் தேசத்துக்குள்ளே சுதந்திரத்து வந்துட்டோமே, நாங்கள் கானானுக்குள்ளே நுழைஞ்சிட்டோமே, நாங்கள் இளைப்பாறுதல் தானே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்தாங்க. அது இல்லைப்பா, இளைப்பாறுதல் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும். அப்படி எடுத்துக்கொள்ளப்படணும்னா தேவ சத்தம் உன் ஆத்துமா கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். தேவனுடைய சத்தம். தேவன் எங்க இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். தேவனிடத்தில் பேசுகிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். ஆமேனா?
தேவனிடத்தில் பேசுகிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவினாலே பிதாவாகிய தேவனோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறோம். இப்போ இந்த ரெண்டு சத்தத்தை இப்போ டிஃபரெண்ட் பண்ணி காட்ட போகிறோம். முன்னாடி கர்த்தர் என்ன பண்ணார்? இவங்களுக்கு எப்படி பேசினார் தேவன்? மாம்சத்தின்படி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சீனாய் மலையில் சீனாய் மலையடிய வரத்துக்கு இஸ்ரவேலர்கள் வந்தபோது அவர் ஆண்டவர் என்ன பண்ணார்? சீனாய் மலையடிவாரத்தில் இருக்கிற ஜனங்களோடு கூட அந்த மலையில் அவர் அக்கினியாய், புகையாய், இடியாய், மின்னலாய் இறங்கி பேசினார். அந்த சத்தத்தை மாம்சத்தின்படியே அவங்களுடைய சரீரத்தில் அவங்க கேட்டாங்க. அந்த சத்தத்தை கேட்டாங்க. அந்த சத்தம் யூதர்கள் சொல்கிறாங்க, இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரமல்ல, அந்த ரீஜியனில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கெல்லாம் அந்த வைப்ரேட் ஆகிருக்கு, அந்த சத்தத்தை கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க, இந்த சத்தம் நீங்கள் எழுத்தின்படியே மாம்சத்தில் நீங்கள் கேட்ட சத்தம்பா. ஆனால் புதிய ஏற்பட்ட காலத்தில் வந்திருக்கிற நமக்கு பரலோக பரமபிதா பரலோகத்திலிருந்து நம்முடைய ஆத்துமாவில் பேசுகிறார். ஆமெனா? நம்முடைய ஆத்துமாவில் பேசுகிறார். நம்முடைய உள்ளான மனுஷனில் நாம் விசுவாசத்தில், தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இப்போ நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த மாம்ச சத்தத்தை அடக்க வேண்டும். இந்த மாம்ச சத்தம் அடங்கணும். இந்த மாம்சத்தினுடைய அறிவு என்ன பண்ணணும்? அடங்கி தேவனை அறிகிற அறிவில் நாம் விருத்தி அடைவோமானால், தேவனை நாம் முகமுகமாய் தரிசிக்கிற அந்த சத்தம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வந்துச்சுன்னா விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இந்த மாம்சத்திலிருந்து நம்முடைய ஆத்துமா என்ன பண்ணியிருக்குது? விடுதலை ஆயிருக்கிறதே. இயேசு கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், ஸ்பிரிட். ஆமென். அப்போ இந்த மாம்சமும் ரத்தமும் நான் வெறுக்கிறேன். ஈஸியாக வெறுத்தலாம். அப்போ மாம்சமும் ரத்தமும் மரணத்துக்கு நேராக போகுது. பாவத்தினாலே மனுஷனுக்கு மரணமும் உலகத்தில் வந்து விட்டது. அப்போ நான் என்ன செய்கிறேன்னா, எதுக்கு இந்த மரண சரீரத்தை கட்டிக்கின்னு அழணும்? என் ஜீவன் யார் என்றால் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. என்னை என்ன பண்ணுதுன்னா, இந்த நான் என் என்பவைகளிலிருந்து விடுதலையாக்கி தேவனுடைய பிள்ளையா. இப்போ தேவ சத்தத்தை, சபையில் இருக்கிற அத்தனை பேரும் பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாரும் அப்பா வீட்டுக்கு போக போகிறோம். இளைப்பாறுதலை அடைந்து இந்த இச்சையிலிருந்து நாங்கள் விடுதலை ஆகி தேவனுடைய பிள்ளைகளாய் இச்சையே இல்லாமல் மகிமை அடைய போகிறோம். அப்போ நம்ம மகிமை அடையணும்னாக்கா, அந்த மகிமை அடைதல் என்பது தேவன் நமக்கு கொடுக்கிற கிரீடம். அது கிரீடம். யாருக்கு கிரீடம் கொடுப்பாங்க? வெற்றி பெற்றவர்கள் தான் முடிசூட்டப்படுவார்கள். ஆமெனா? அப்போ இளைப்பாறுதலுக்குள்ளே போகணும்னா யுத்தம் ஓய்ந்து ரெஸ்டில் இருக்கணும். என்னுடைய ஆத்துமா இவனை ஜெயிச்சிருக்கணும். ஆமென். ஜெயம் கொண்டிருக்கணும். ஆமென். அப்போ என்ன செய்யணும்னா, இந்த உலகத்தில் இருக்கிற இந்த அறிவு, இந்த மாம்ச அறிவினால நம்முடைய இருதயத்தை நிரப்ப கூடாது. முழுக்க முழுக்க தேவனுடைய அன்பில் நம்முடைய இருதயத்தை நாம் நிரப்ப வேண்டும். இப்போ எடுத்து வாசிக்க பார்க்கலாம். இப்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சங்கீத புத்தகத்தில் 95ஆம் சங்கீதத்தில் அவர் என்ன செய்வார்னா, இந்த வசனத்தை எங்கிருந்து எடுத்து கோட் பண்ணுறார் பவுல் அப்படின்னா, 95ஆம் சங்கீதம். திருப்பிங்க பார்க்கலாம். இப்போ சொல்லுவார். இப்போ அந்த 95ஆம் சங்கீதம் தாவீது என்ன செய்வார்னா, இந்த சங்கீதத்தை பாடி ஒரு மாபெரும் காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் இங்கே கொடுக்கிறார். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 95ஆம் சங்கீதத்தில் 6லேருந்தே வாசிங்க பார்க்கலாம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவும் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன். அவர் நம்முடைய தேவன். நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும். அவர் மேய்ச்சலின் ஜனங்களும். அவர் கைக்கு உள்ளான ஆடுகளுமாமே. ஆடு என்ன செய்யும்? யார் சத்தத்தை கேட்கும்? மேய்ப்பரின் சத்தத்தை கேட்கும். நல்லா கவனிச்சுக்கணும். மேய்ப்பரின் சத்தத்தை கேட்கறது தான் ஆடு. மேய்ப்பன் அப்படின்னா யாரு? ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறவர் தான் மேய்ப்பர். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். அவர் தேவனுடைய குமாரன். கிறிஸ்து ஆவி ஆனார். ஆனால்
என் பாவங்களுக்காகத்தான், இந்த இச்சையின் சரீரத்துக்காகத்தான் என் கர்த்தர் சிலுவையில் பலியானார் என்று சொல்லி, என் பாவங்களுக்காக கிறிஸ்து சிலுவையில் பாடுபட்டு மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளில் உயிரோடு எழுந்தார் என்று யாரெல்லாம் கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே அவர் சத்தத்தை கேட்பார்கள். ஆமென். நான் மறுபடியும் சொல்றேன். ஆனால் இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள் பாருங்களேன், தொடர்ந்து வாசியேன். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். இன்று அவருடைய சத்தத்தை கேளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இஸ்ரவேல் என்ன பண்ணாங்கன்னா, வனாந்தரத்தில் அவர் சத்தத்தை கேட்டாங்க. அவர் சத்தத்தை கேட்டுட்டு முரட்டாட்டம் பண்ணாங்க. ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரக யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். அப்போது இங்கே சொல்கிற இதை வாசிக்க, அந்த வசனத்தை நம்ம அப்புறம் பார்க்கலாம். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியைகளையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. என்னத்துக்கு? அந்த ஜனங்க 40 வருஷமா கர்த்தருடைய கிரியைகளை கண்டார்கள். ஏன் தெரியுமா? அவங்க மாம்சத்தின்படியே தேவனுடைய சத்தத்தை கேட்டாங்க. கேட்டும் அவர்களால் தேவனுடைய அந்த பிரமாணத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியல. ஐயோ மோசே, நீர் என்னோடு பேசும், ஆண்டவர் எங்கள் கூட பேச வேணாம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசுகிற அந்த சத்தத்தை இவர்களால் கேட்க முடியல. காரணம், இவர்களுடைய பாவத்துக்காக கிறிஸ்து அன்றைக்கு வெளிப்படவில்லை. நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். 2 சத்தம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்று இந்த மாம்ச சத்தம். இந்த மாம்ச சத்தம், மாம்ச சிந்தை நமக்கு மரணத்தை கொடுக்கும். புதிய ஏற்பாட்டு சபையில் இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த வனாந்தரத்தில் கர்த்தருக்கு கோபம் ஊட்டினாங்க. ஒருத்தரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய முடியல. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். உபாகம புத்தகத்தில் மாத்திரம் அந்த சத்தியத்தை மாத்திரம் பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். இப்போ முக்கியமானதை பார்த்து முடிக்க போகிறோம். கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. உபாகமம் 5ஆம் அதிகாரத்தில் மோசே இஸ்ரவேலரோடு பேசுவார். எப்பா நீங்கள் தேவ சத்தத்தை கேட்டீங்க, எங்கே தெரியுமா வாசிக்கணும்? 22 வாசி பார்க்கலாம். இந்த வார்த்தைகளை கர்த்தர் மலையிலே அக்கினியிலும் மேகத்திலும் காரிருளிலும் இருந்து உங்கள் சபையார் எல்லாரோடும் மகா சத்தத்துடனே சொன்னார். எது? நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். மகா சத்தத்தில் உங்களோடு பேசினார். அவர்கள் அவைகளோடு ஒன்றும் கூட்டாமல் அவைகளை 2 கற்பலைகளில் எழுதி என்னிடத்தில் கொடுத்தார். இதுதான் பழைய உடன்படிக்கையின் சத்தம். பழைய உடன்படிக்கை நியாயப்பிரமாண சத்தம். மலை அக்கினியால் எரிகையில் இருளில் நடுவில் இருந்து உண்டான சத்தத்தை நீங்கள் கேட்டபோது கோத்திர தலைவரும் மூப்பரும் ஆகிய நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து, இதோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கும் தம்முடைய மகிமையும் தம்முடைய மகத்துவத்தையும் காண்பித்தார். அக்கினியின் நடுவிலிருந்து உண்டான அவருடைய சத்தத்தையும் கேட்டோம். தேவன் மனுஷனோட பேசியும் அவன் உயிரோடு இருக்கிறதை இந்நாளிலே கண்டோம். ஐயோ, தேவன் எங்களோட பேசுறாரு. தேவ சத்தத்தை கேட்டோம், நாங்கள் உயிரோடு இருக்கிறோம், எங்களுக்கு பயமா இருக்குன்னு பயந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறவில்லை. அவர்கள் இன்னும் இதே மாம்சத்தில் இருந்து கொண்டு மாம்ச சத்தத்தை கேட்டார்கள். இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக மட்டும் புரிஞ்சுக்கணும். நான் சொல்ல புரியுதா? அவங்க என்ன செய்கிறாங்க? சீனாய் மலையிலேருந்து என்ன பண்ணுறாங்க? இறங்குறாரா? தேவன் இறங்குறாரா? அக்கினியில் இறங்கி அந்த சத்தத்தை அப்படியே அங்கிருந்து பேசுகிறாரு. மோசே மாத்திரமல்ல, முழு இஸ்ரவேலர்களும் கேட்குறாங்க. அந்த மாம்ச சத்தத்தை மாம்சத்தின்படி கேட்குறாங்க. கேட்டு வராங்க. வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க? திகில் கொள்கிறாங்க. ஏன்னா அவர்களுக்குள்ள பாவம் இருந்துச்சு. அந்த பாவத்தினால் அவர்களுக்குள்ள மரணம் இருந்துச்சு. அப்போ இந்த சரீரத்தில் இச்சை இருந்தது. அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களால் இந்த சத்தத்தை கேட்க முடியல. தொடர்ந்து வாசியே. இப்பொழுது நாங்கள் சாவானேன், இந்த பெரிய அக்கினி எங்களை பட்சிக்குமே, நாங்கள் இன்னும்
தம்முடைய தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்போமாகில் சாவோம். நாங்க செத்து போயிடுவோம்னு மரண பயம் வந்து அவங்க ஓடி ஒளிறாங்க. நாங்கள் கேட்டது போல அக்கினியின் நடுவிலிருந்து பேசுகிற ஜீவனுள்ள தேவனுடைய சத்தத்தை மாம்சமானவர்கள் யாராவது கேட்டு உயிரோடு இருந்தது உண்டு. இந்த உயிருக்கு பயந்து ஓடுறாங்க. இது வந்து எழுத்தின்படியான சத்தம். இந்த சத்தத்தை கேட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒருத்தர் கூட இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கல. ஏன்னா முரட்டாட்டம் பண்ணாங்க. இந்த சத்தத்தை கேட்டும் முரட்டாட்டம் பண்ணாங்க. என்னாகமம் 13 அந்த அதிகாரத்தில் 14 வசனம் பார்க்கும்போது கர்த்தர் வந்து சொல்லிட்டு, நீங்கள் ஒருத்தனும் நீங்கள் வந்து இளைப்பாறுதலுக்குள்ளே நீங்கள் போக போகிறது இல்லைடா, என்னுடைய கானானுக்குள்ளே உங்களை கொண்டு போகிறது இல்லைன்னு சொல்லி எகிப்திலிருந்து புறப்பட்ட 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட ஒருவனும் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசமாகிய என்னுடைய இளைப்பாறுதலுக்குள்ளே நான் உங்களை கொண்டு போவது இல்லை அப்படின்னு சொல்லி வனாந்தரத்தில் அவருடைய பிரேதங்கள் எல்லாம் விழுந்துச்சு. ஆமெனா. காரணம் என்னன்னா, இவங்க என்ன பண்ணாங்கன்னா பூமியிலிருந்து பேசினார். அவருடைய சத்தத்தை கேட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா அவருக்கு கீழ்ப்படிய முடியவில்லை. அவர்கள் பயந்து ஓடி ஒளிந்தார்கள். ஆனால் இன்றைக்கு பரலோகத்திலிருந்து பரமபிதாவானவர் தம்முடைய குமாரன் மூலமாய் நம்மோடு பேசுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். டைரக்டாக நேரடியாக அவங்க சத்தத்தை கேட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஓடி ஒளிந்து கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு தேவனை அப்பா என்று கூப்பிடும்படியாய் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்து அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாய் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். அவருடைய சத்தத்தை நம்ம கேட்போமால் தான் நீண்ட நாளுக்கு பிற்பாடு பரிசுத்த ஆவியானவர் வந்து இன்று என்னுடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் கோபம் மூட்டினது போல எனக்கு கோபம் மூட்டாதீங்க, என் சத்தத்தை கேளுங்க, என் சித்தத்தை செய்யுங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஆமென். என் சத்தத்தை கேளுங்க, என் சித்தத்தை செய்யுங்கள். இந்த மாம்ச சத்தம் கேட்டுச்சின்னா உன்னால் நீ இந்த மாம்ச சித்தம் தான் நீ செய்வ. இந்த மாம்சத்தோடு ஜெயங்கொண்டு தேவனோடு கூட நீங்கள் பேசுவீர்கள். தேவன் பேசுகிற சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களே ஆனால் தேவ சித்தம் செய்வீர்கள். இப்போ நீங்கள் எந்த சித்தம் செய்கிறீங்க என்பது தான் கேள்வி. இப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான். இந்த ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் அவர் அங்கே என்ன சொல்கிறாருன்னா 7ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சரி, அங்கே வேணாம், அந்த வசனம் இல்லை. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கணும். சரி, ஒன்றுலேருந்தே வாசி, நல்லா புரியுற மாதிரி வாசிப்பாங்களா வேகமா. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. இப்ப நல்லா கவனிக்கணும், இது ரொம்ப முக்கியம். ஆத்துமாவை மீட்க வந்தவர் தான் நமது மணவாளனாக இயேசு கிறிஸ்து, நமது ஆத்தும மணவாளன். ஆமெனா. நம்முடைய ஆத்துமா, அதாவது விசுவாசம், அவள் தான். விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன செய்வான்? பிழைப்பான். யார் நீதிமான்? என்ன விசுவாசிக்கணும் அப்படின்னா, தேவன் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர். முன்பொரு காலத்தில் நான் அவரை அறியாதிருந்தேன், நான் தான் அப்படின்ற அந்த மனோபாவத்தில் இருந்தேன். ஆனால் கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்று எனக்காக இவைகள் யாவையும் செய்தார் என்று நான் விசுவாசிக்கும் போது அவர் சத்தத்தை நான் கேட்கிறேன். இப்போ அவர் எங்க இருக்கிறார்? பரலோகத்தில் பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இப்போ இந்த இச்சையின் சரீரத்தில் அவர் சத்தம் கேட்டு அவர் சித்தம் நான் செய்ய வேண்டும். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நான் சொல்றதை செய்யுது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ யார் சித்தம் செய்கிற? மாம்ச சித்தம் செய்யறியா, தேவ சித்தம் செய்யறியா? ஆமென். நாம் ஜெயம் கொண்டிருக்க வேண்டும். தேவன் நம்மேல் இரக்கம் வைத்து நம்மை சபையில் வைத்திருக்கிறார். இங்கே சொல்றாரு பாருங்களேன், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்க. தொடர்ந்து வாசி. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால்
அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம் என்றார். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா, இந்த அந்நியன் யார் அப்படின்னா இந்த அறிவு, நம்முடைய மாம்ச அறிவு. நல்லா கவனிக்கலாம், நம்முடைய அறிவில் தான் நம்ம செயல்படுறோம் இல்லையா? இப்போ என்ன பிரச்சனைன்னா, இது இந்த 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 உடம்புல இச்சை இருக்குது. இது அந்நியன் என்கின்ற மனப்பக்குவத்தில் நாம் வரணும். நான் தேவனுடைய பிள்ளை, கிறிஸ்து இயேசு என் ஜீவனாக இருக்கிறார், அவர் சத்தத்தை நான் அறிந்திருக்கிறேன். அப்போது தேவன் இங்கே நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் அவருடைய வழியில் நடங்க, கர்த்தருடைய வழியில் நடங்க. கர்த்தருடைய வழி எது என்றால், கர்த்தராகி இயேசு கிறிஸ்துடைய வழி எது என்றால், தன் சகோதரனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்புதான் கர்த்தருடைய வழி. தன்னை சிதைக்கிற தன்னுடைய சகோதரர்களுக்காக கல்வாரி சிலுவையில் தம்முடைய மாம்சத்தை சிதைக்கிறது தான் கர்த்தருடைய வழி. இன்றைக்கு நீங்கள் உங்கள் சரீரத்தை சிதையுங்கள், தேவ அன்பினாலே உன் சகோதரனுக்காக ஜீவனை கொடுங்கள் என்று இங்கே கர்த்தர் சொல்றார். நான் முடிக்கிறேன், ரொம்ப முக்கியமானது. அப்படி நீங்கள் ஜெயங்கொள்ளுவீர்களே ஆனால், சில பேர் பார்த்தா எப்போ பார்த்தாலும் சோர்வாகவே இருப்பாங்க. அப்படி அவங்களுக்கு எப்பவுமே சோர்வாக இருக்கிறதே விரும்புவாங்க. அப்போ தான் நம்ம யாருக்கும் வேலைகளை செய்யாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கலாம். கர்த்தருடைய வழி என்பது நல்லா ரொம்ப முக்கியமானது. என்னுடைய வழியை இவங்க அறியல, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த மாம்ச சரீரத்தில் இந்த இச்சையை நம் ஜெயங்கொண்டிருக்க வேண்டும். யுத்தம் பண்ணி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், பரிசுத்தனுடைய பலத்தில், பரிசுத்த ஆவியானவருடைய அக்னி அபிஷேகம் நமக்குள் இருந்தால் மட்டும்தான் இந்த 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 நிர்பந்தமான மனுஷன் என்கின்ற அந்த பாவத்திலிருந்து நம்ம விடுதலையாக முடியும். பரிசுத்த அக்னி அபிஷேகம் எல்லாம் நடிப்போம், சூப்பராக நடிப்போம், ரொம்ப ஆபத்து. நல்லா இன்றைக்கி உட்காந்துன்னு தேவ சமூகத்தில் உட்காந்து சரீரத்தை எந்த அளவுக்கு நம்ம தன் சகோதரர்களுக்காக கொடுக்குறோம், அதில் தான் கர்த்தர் மகிமை. இந்த சகோதரருக்காக கொடுக்கறது என்பது எந்த ஒரு கைமாறும் எதிர்பார்க்கக்கூடாது. ஏ கணவனே, நான் உனக்கு எப்படி உழைக்கிறேன், நான் உனக்காக எவ்வளோ பண்ணுறேன், நீ எனக்கு நீ எதனா பண்ணணும் அப்படி எதிர்பார்க்கக்கூடாது. என் கர்த்தர் எனக்கு கொடுத்த என் கணவன், என் கர்த்தர் எனக்கு கொடுத்த என் மனைவி, என் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், என் தேவன் எனக்கு கொடுத்த சகோதரர்கள், நான் எந்த ஒரு கைமாறும் இல்லாமல் நான் அவர்களுக்காக என் ஜீவனையே கொடுப்பேன், அவர்களுக்காக நான் உழைப்பேன் என்பதுதான் ஜெயஜீவியம், அதுதான் விவேகம். இந்த விவேகி ஜெயங்கொண்டவர்கள், இந்த ஜெயங்கொண்டவர்கள் நித்திய ஜீவனிலே வாழ்கிறார்கள். அவர்கள் தன் சகோதரனுடைய அந்த நலனை விரும்புகிறவர்கள். அதுதான் நாங்கள் நீங்கள் பயிற்சி எடுங்கன்னு சொல்கிறது. நீங்கள் பயிற்சி எடுங்க. ஏன்னா என் ஆடுகள் என் சத்தத்தை செவி கொடுக்குது. என் வழியை அறியாததுனால அவர்கள் இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கல. கர்த்தருடைய வழி எது என்றால், தன் சகோதரனுக்காக தன் மாம்சத்தை சிதைப்பது, உருக்குலைப்பது. என் சொந்தங்களுக்காக, என்னுடைய சகோதரர்களுக்காக என்னை நான் சிதைக்கிறேன். அப்படி ஜெயங்கொண்டவர்கள். இந்த சரீரத்தை நீங்கள் என்ன பண்ணால், உன் சகோதரனுக்காக சிதைச்சிருக்கணும். உங்கள் அப்பாவுக்காக, உங்கள் அம்மாவுக்காக, உன் மாமனாருக்காக, உன் மாமியாருக்காக, உன் நாத்தனார், மூத்தார், மச்சினை, இப்படி உறவுகள்லாம் இருப்பாங்க. அதெல்லாம் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டு, அது ரொம்ப முக்கியம். அங்கே தெரியணும். முதலாவது தேவ அன்பு, தேவனுக்குள்ள மனித அன்பு. நான் சொல்கிறது ரொம்ப முக்கியம். இந்த இச்சையின் சரீரம் இளைப்பாறுதல் ரெஸ்ட்டுக்குள்ளே போக போகுது. அப்படின்னா என்ன பண்ணால், முழுக்க நாம் தேவனை அறிந்திருக்க வேண்டும். அப்போது பூமியிலிருந்து பேசின கர்த்தருக்கு செவி கொடுக்கல அந்த ஜனங்களையே எழுத்தின்படியே பூமியில் இருக்கக்கூடிய இந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் பிரவேசிக்க விடல ஆண்டவர். ஒருத்தன் அவன் என்ன பண்ணா, மாம்ச இச்சையிலேயே இருந்தான். நான் கறி சாப்பிடலையே ஆண்டவரே, வெள்ளை பூண்டு வெள்ளரிக்காவை நாங்கள் நினைக்கிறோம், ஐயோ ஏனாக்கின் புத்திரர் இருக்கிறாங்களே, என் பிள்ளைங்கள்லாம் செத்து போயிடுமோ அப்படின்னு சுயத்திலே இருந்தானுங்க. அதனால் கர்த்தர் என்ன பண்ணல, இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க விடலை. இப்போ கர்த்தர் ஒரு கேள்வி கேட்குறாரு. அன்றைக்கி பூமியை நான் அதிர பண்ணினேன், பூமியை அசைய பண்ணினேன், நான் இன்னும் ஒரு முறை வானத்தை அசைய பண்ண போகிறேன். நல்லா கவனிக்கணும். இந்த சப்ஜெக்ட் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கினீங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது. பூமியை நான் அசைய பண்ணினேன்னா சீனாய் மலையிலேருந்து நான் பேசினேன். ஆமென். இப்போ இன்னொரு தரம் நான் வானத்தை அசைய பண்ண போகிறேன். வானத்திலேருந்து எக்கால சத்தம் கேட்க போகுது. இந்த சத்தத்துக்கு செவி கொடு, பூமியிலிருந்து பேசின சத்தத்துக்கு செவி கொடுக்காதவர்களையே கர்த்தர் என்ன பண்ண, இளைப்பாறுதலை பிரவேசிக்க விடலை.
இப்போ வானத்திலிருந்து கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார், தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார். என் சத்தம் கேட்குதா? இப்போ தான் கேள்வி. இந்த சத்தத்தை ஃபுல்லாக பிளாக் பண்ணணும். எனக்கு என்ன லாபம் கிடைக்கும்னு பார்க்கக்கூடாது. லாபம், எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டேன். குப்பையுமாக எனக்கு நான் எவ்வளோ பெரிய கூட்டம் இருந்தால் தான் நான் ரொம்ப டீப்பாக பேசுவேன், சின்ன கூட்டம் தான் ரொம்ப லைட்டாக பேசிட்டு போயிடலாம் நினைக்காதீங்க. நான் சொல்கிறது புரியுதாமா? தேவ சித்தை இல்லாமல்லாம் நம்ம உள்ளே வரல, ரொம்ப ஆழமானது. இந்த டிஃப்ரெண்ட்டை மட்டும் புரிஞ்சுக்கங்க. 2 சத்தம். இந்த மாம்ச சத்தம் கேட்டுனே இருக்கிறோம். இவங்க மாம்சத்தை கேட்டாங்க, இவங்க நியாயப்பிரமாணம் அது இல்லையா? இதுதான் நியாயப்பிரமாணம். இப்போது இந்த சத்தமாக இப்போ தேவனுடைய சத்தத்தை கேட்குறீங்களா? எக்கால சத்தத்தை துணிக்க போகுது. வானத்தையும் அசைய பண்ண போகிறேன், வானத்தை அசைக்க போகிறேன். பூமியிலிருந்து பேசின அந்த சத்தத்தை நீ கேட்டாய், செவி கொடுக்கவில்லை. ஆனால் இப்போது உண்மையில அன்பு வைத்து என் குமாரனையே அனுப்பி நான் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் தேவ சித்தம் என்ன? அதுதான் சபையினுடைய நோக்கம் என்ன? தேவ அன்பில் பரிபூர்ணப்பட்டு தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் சித்தம் செய்கிறவர்களாய், தேவ சித்தம் செய்கிறவர்களாய் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் இந்த பாவ சரீரத்தில், இந்த இச்சையின் சரீரத்தில். அப்போ இந்த இச்சையின் சரீரம் இளைப்பாறுதல், ரெஸ்ட்டுக்குள்ள, பீஸ்க்குள்ளே போயிடும். அப்படியே முகமுகமாய் நம் தேவனை நாம் தரிசிப்போம். அதுதான் அந்த ரெஸ்ட். அப்போ இன்றைக்கி நம்ம போராடுறோமா? யுத்தம் பண்ணி ஜெயம் கொண்டிருக்கிறோமா? போராட்டெல்லாம் முடிஞ்சு ஒரு பீஸ்க்குள்ளே வந்திருக்கணும். தாவீது அன்பு, தேவன் மேலே நம்ம அன்பு கூறுவோமே ஆனால் யுத்தம் பண்ணுவோம். தாவீது தான் யுத்தம் பண்ணி எல்லாம் ரெஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டார். ரெஸ்ட், அந்த இளைப்பாறுதல். சாலமோன் காலத்தில் சமாதானம். யாருமே யுத்தமே இல்லை. யுத்தமே இல்லாமல் இந்த மாம்ச இச்சையில் ஜெயம் கொண்டிருக்கணும். ஐயோ, எனக்கு சில பேருக்கு பார்த்தா கறி எனக்கு கிடைக்கல, எனக்கு கறிக்காக சண்டை. இன்றைக்கி ஏகப்பட்ட சம்பவத்தெல்லாம் நீ உத்து பாருங்களேன். கறிக்காக சண்டை போடுறான். இன்னைக்கு எத்தனையோ கல்யாணத்துக்கு போயிட்டு எனக்கு கறி சாப்பாடு கிடைக்கல, எனக்கு சிக்கன் பிரியாணி போட்டானா. ஏண்டா நீ மட்டன் பிரியாணி போடலன்னு சொல்லிட்டு சேரெல்லாம் அடித்து மண்டையை உடைச்சி, எனக்கு அதை பார்க்கும்போது இந்த வேதம் எவ்வளவு மகத்துவமானது என்று நாம் புரிகிறது. நல்லா டிஃப்ரெண்ட் புரிஞ்சுங்க. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் எல்லாரும் அவருடைய ஆடுகளாய், மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிற ஆடுகளாய், என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் மணவாளன், அதுதான் ஆடுகள். ஆமேனா? இப்போ ஜெயங்கொண்டவர்களாக நாம் நிற்கிறோம். இப்போ மறுபடியும் எபிரேயர் நிருபம் 11வது அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரம் திருப்பி கொள்ளும். எபிரேயர் 12வது அதிகாரம், எபிரேயர் 12வது அதிகாரத்தில் இப்போ ரெண்டு சத்தத்தை இங்கே டிஃப்ரெண்ட் கொண்டு வருவார். 18வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, எப்பா நீங்கள் அந்த சத்தத்தை கேட்டீங்க, 18வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் அந்த சத்தத்தை கேட்டு நடுங்குனீங்க. ஆமேனா? நடுங்குனீங்க. ஆனால் இப்போ நம்ம வந்துக்கிட்டு தேவ சத்தம் கேட்டு வந்திருக்கிறோம். ஆமேனா? தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்மோடு பேசுகிறார். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்டிலே குமாரன் மூலமாய் பேசுகிறார். தேவன் நம்மோடு பேசுகிறார். தம்முடைய குமாரன் மூலமாய் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் சத்தத்தை கேட்கிறோம். அல்லேலூயா. இந்த டிஃப்ரெண்ட்லாம் பண்ண ரொம்ப லேட் ஆகிடும். 22ஆம் வசனத்துலேருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் தேவ சத்தம் கேட்குறீங்கன்னு போன வாரம் நம்ம பார்த்தோம். ஆமேனா? 8 காரியங்களை பார்த்தோம். ஆமேனா? கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய பரிசுத்தம் நம்ம வகைப்படுவதாக. இப்போ இந்த 2 டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டார். ஒன்று சீனாய் மலையில் உண்டான எழுத்தின்படியான மாம்ச சத்தம், இன்னொன்று சியோன் மலையிலிருந்து, அதாவது பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து தேவன் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். சபையில் இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். ஆமேனா? தேவனுடைய பிள்ளைகளாக நம்மோடு தேவன் பேசுகிறார். இப்போ 2 சத்தம் டிஃபரெண்ட் பண்ணி 25ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல், அவங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கல. ஆமேனா? பூமியிலிருந்து சீனாய் மலையிலிருந்து பேசின நியாயப்பிரமாண வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், சகோதர சிநேகம்தான் நியாயப்பிரமாண அன்பு தான் இல்லையா? அன்பாக இருந்து தன் சகோதரனுக்காக வாழுங்கடா, என்னை மகிமைப்படுத்துங்க. தன் சகோதரனுக்காக வாழ்வது தான் தேவனை மகிமைப்படுத்துவது. தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட பிள்ளைகள். அன்பானவர்களே, நம்ம வீட்டில் வயசானவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் முகம் சுளிக்காமல் அவங்க பாவம் செய்வாங்க.
அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து தேவ சத்தங்களுக்கு கேட்கல, ஆனால் உனக்கு கேட்டிருக்குல்ல. நான் சொல்கிறத புரிஞ்சுக்க முடியுதாம்மா? உனக்குள்ள இயேசு தேவன் பேசுகிறார்ல, நீ தேவ பிள்ளை இல்லை சரி, ஏசப்பா அமைச்சிருக்காருல்ல, இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் தானே. இப்போ என்ன டிஃபரெண்ட் பண்ணுறாருன்னா, உன்னால் தேவ சத்தம் கேட்க முடியல. பூமியிலேருந்து பேசினவன் தப்பில, பூமியிலேருந்து பேசினவருக்கு செவி கொடுக்காதவன் தப்பி போக முடியல. அவனை வனாந்தரத்திலே அவன் பிரேதங்கள் விழுந்து இளைப்பாறுதல்களை பிரவேசிக்கலை. ஆமேனா? யோசுவாவும் காலேபும் தவிர மீதி எல்லாரும் என்ன பண்ணாங்க? வனாந்தரத்திலே மரிச்சு போயிட்டாங்க. ஆனால் இப்போ கர்த்தர் நம்முடைய தேவன் வானத்திலிருந்து பேசுகிறார், சியோனிலிருந்து பேசுகிறார். அப்போ அந்த சத்தத்தை கேட்கறதா சியோனுக்குரியவர்கள், ஜெயங்கொண்டவர்கள். தொடர்ந்து வாசியேன். அவருடைய ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரையும் விட்டு விலகினால், பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நம் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகளை நிலைத்திருக்கத்தக்கதாக அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டது போல் மாறி போகும் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவராகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். அல்லேலூயா. அன்னைக்கு பூமியை தேவன் அசைய பண்ணினார். ஆமெனா? பூமியை அசைய பண்ணினார் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் ஜனங்களோட பேசினார். ஐயோ, தேவன் பேசுகிறாரே என்று சொல்லி ஒரு அசைவு உண்டானது. தேவன் எங்களோடு பேசுகிறாரே என்று சொல்லி ஒரு அசைவு உண்டானது. நான் பூமியை மாத்திரமல்ல, நான் வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். இப்போ வானத்திலிருந்து ஒரு எக்கால சத்தம் கேட்க போகிறது. அந்த எக்கால சத்தம் உங்களுக்கு கேட்குமா? அந்த எக்கால சத்தம் கேட்க வேண்டுமே ஆனால் நீங்கள் ஜெயங்கொண்டிருக்க வேண்டும். ஜெயங்கொண்டவர்களுக்குத்தான் அந்த கிரீடம், அந்த கிரீடத்தை எடுத்து அகாஸ்வேரு ஜெயங்கொண்ட எஸ்தரின் தலையில் அந்த கிரீடத்தை சூட்டினது போல ஜெயங்கொண்ட சபையை மகிமைப்படுத்தி ரெஸ்டுக்குள்ள இந்த இச்சையின் சரீரம் மகிமையின் சரீரமாக மறுரூபமாகி அங்கே இளைப்பாறுதலுக்குள்ளே கொண்டு போகிறார். அப்போ இன்றைக்கு தேவ சத்தம் கேட்கிறதா? அவ்வளோதான், நான் முடிச்சிட்டேன். ஆமேனா? அசைவில்லாத ராஜ்யம். அப்போ என்ன பண்ணாதுன்னா, கவனிங்க, இந்த சரீரம் எந்த ஒரு இச்சைக்காகவுமே அசையாது. அது இச்சையை மாறிடும். இந்த பாவ சரீரம் மகிமையின் சரீரமாக மாறிவிடும். அப்போ இதை தான் தேவன் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ ஆரவாரம் எப்படி இருக்கும்? பயங்கர ஷவுட்டிங்காக இருக்கும், சத்தமாக இருக்கும். இப்போ சத்தத்தை குறித்து பேசுகிறார். நீ யாருடைய சத்தம் கேட்குற? கொக்குக்காரி கொலுசுக்காரி பிரசங்க ஞாபகம் இருக்கா? இந்த கொக்குக்காரியை குறித்து கொலுசுக்காரி சல் சல் சல்னு பேசிக்கினே இருப்பா. அச்சி இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிசுத்தோடைய பலத்தில் நாம் மேற்கொள்ள வேண்டும். ஆக இன்னைக்கு யாருடைய சத்தத்தை நாம் கேட்கிறோம்? இந்த மாம்ச சத்தமா? எனக்கு என்ன லாபம்? ரொம்ப சிம்பிள். ஒரு காரியத்தை நீங்கள் பயிற்சி எடுங்க. எனக்கு எதனா லாபமா அப்படின்னு மனசு நினைக்கிது பார்த்தியா? எனக்கு எதனா லாபம் வருமா? எனக்கு எக்ஸ்ட்ரா எதனா வருமா? ஒன்றுத்துலேயும் நான் எனக்கு எதுனா எக்ஸ்ட்ரா கிடைக்குமா? நான் இதை நான் அனுபவிப்பேனா? ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்வீட் கிழமை கிடைக்குமா? அல்லது வெயிலில் போகிறோம், அவங்களாம் நிழலில் இருக்கிறாங்க, நான் மட்டும் நிழலில் போயிடணும். நல்லா கவனிங்க. ஒரு நல்ல ஜெயங்கொண்ட ஒரு 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 பரிசுத்தவான் எப்படி இருப்பாங்கன்னா, எல்லாருக்கும் சாய்ஸை விட்டு அந்த சாய்ஸில் வாழ்கிறவன் தான் ஒரு நல்ல ஒரு பரிசுத்தவான். உதாரணத்துக்கு ஒரு குரூப்பாக நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, என்ன சாப்பிட்லாம், எனக்கு பிடிச்சது இதுதான் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதில்ல. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் பங்கெடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் சாய்ஸை விட்டுட்டு நான் சொல்கிறது புரியுதா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக புரிஞ்சுக்கங்க. எல்லாமே வீட்டில் கொஞ்சம் சாப்பாடு தான் இருக்குது, எல்லாம் சாப்பிட்டு மிச்சம் இருக்கா? அதுதான் தேவ சத்தம் கேட்கிறவர்கள். அதுதான் தேவ சத்தம் கேட்கிறவர்கள். இப்போது கர்த்தர் சொல்கிறாரு, நான் இன்னும் ஒரு தரம் வானத்தை அசைய பண்ண போகிறேன். வானத்தில்
என்னுடைய தீர்ப்பு வெளிப்பட போகிறது, என் சத்தம் கேட்க போகிறது, இறுதி சத்தம். அப்போ அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறோம், இளைப்பாறுதலுக்குள்ள ரெஸ்ட்டுக்குள்ள போக. இன்னைக்கு ஏகப்பட்ட காரியங்கள் நம்மை அசைக்கிறது. ஆமெனா, நமக்கு பிடிச்சமானது அல்லது பழைய பாவங்கள் மறுபடியும் நம்மை துளிர் விடுகிறது. அப்போ நம்ம போராடுகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு விரோதமாக என் மாம்சத்தில் இப்படிப்பட்ட பாவம் வருது, துக்கப்படுகிறோம், வருத்தப்படுகிறோம், அலறுகிறோம். ஆனால் தேவன் அசைவில்லாத ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போய் நம் கண்ணீரெல்லாம் தேவன் துடைக்க போகிறார். ஆமென் சொல்லுவோமா? இப்போ இதுதான் என்ன சொல்றாருன்னா, இப்போ எந்த சத்தத்தை நீங்கள் கேட்க போறீங்க? பூமியிலிருந்து பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்களை தேவன் தண்டித்திருக்கிறார், எச்சரிக்கை கொள்ளுங்கள். இப்ப வானத்திலிருந்து கர்த்தர் பேச போகிறார். 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரத்தில் திருப்பி கொள்ளுங்க. இந்த சத்தம் எப்படி கேட்க போகிறது? 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 15 வசனம் வாசிக்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வது இல்லை. இப்ப கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சத்தத்தை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நல்ல ஆராய்ச்சி பண்ணி அந்த ஆராய்ச்சியுடைய முடிவில் அப்படியே கிறிஸ்து இயேசுவை நம்முடைய இருதயத்தில் தரித்து கொள்ள வேண்டும். வார்த்தை தான் முக்கியம். அன்பான தேவ ஜனமே, நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நல்ல தியானம் பண்ணுங்க. அவருடைய சத்தம் முழுக்க முழுக்க தேவனுடைய அன்பை தான் இங்கே சொல்லியிருக்கிறது. அப்போ இந்த வார்த்தையில் பரிபூர்ணமானவங்க தான் ஜெயங்கொண்டவர்கள். இப்போ வானத்தில் எக்கால சத்தம் எப்படி வரும் பாருங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவார சத்தம். ஆமென். ஆரவார சத்தம். சில பேருக்கு சர்ன்னு கோபம் வரும், சில பேர் திடீர்னு கோச்சிக்குவாங்க. கோபம் அவருடைய மூடனுடைய இருதயத்தில் கோபம் குடிகொள்ளும். திடீர்னு கோபப்படுவாங்க, திடீர்னு டென்ஷன் ஆவாங்க, திடீர் மன எழுச்சி, திடீர்னு எமோஷ்னல் ஆவாங்க, திடீர்னு அழுவாங்க. ஆனால் இந்த இளைப்பார்ந்து, அதாவது இந்த ஜெயங்கொண்டவர்கள் ரெஸ்ட்டில் இருக்கிறவங்க, இளைப்பாறு அப்படியே பொறுமையாக இருப்பாங்க. அவங்க எப்போதும் தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்து கொண்டே இருப்பாங்க. அவங்க பூமியில் தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க பரலோக வாழ்க்கையை வாழ்ந்துன்னு இருப்பாங்க. அவங்க பூமியில் தான் இருப்பாங்க, ஆனால் பரலோக வாழ்க்கையை வாழ்ந்துன்னு இருப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? இன்றைக்கி இருக்கிற மாமியாருங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, மருமகள் கூட ஒத்து வாழ முடியல. பாவம். இன்றைக்கி என்ன, அவங்களுக்கு தேவ சத்தம் இல்லை, மாம்ச சத்தம். அந்த மாம்ச சத்தம் என்ன பண்ணுது, அவங்கள அப்படியே பிடிச்சி சிறையாக்கி வச்சுக்கின்னு எனக்கு எது பிடிக்குமோ அதுதான். இப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ தங்களுடைய மகள்களை எல்லாம் போற்றுவாங்க, ஆனால் மருமகளை பார்த்தீங்கன்னா அப்படியே தூற்றுவாங்க இல்லையா? அதுதான் இந்த மாம்சம். அந்த சத்தம்லாம் கேட்கணும். நம்ம நல்லா கவனிங்க. தேவ சத்தம் கேட்டால் தான் இதில் ஜெயம் எடுத்து. என் பொண்ணு, என் வீட்டுக்கு வந்து என் பொண்ணு மருமகள் இல்லையா? நம்ம என்ன பண்ண நல்லா கவனிங்க, நம்ம நல்லா இதை புரிஞ்சுக்கணும். நம்ம இதெல்லாம் இந்த தேவ சத்தத்தை கேட்டோம் மட்டும்தான் இயேசு ராஜா வரும்போது நாம் மறுரூபம் அடைஞ்சு இளைப்பாறுதலுக்குள்ளே ரெஸ்ட்டுக்குள்ளே போவோம் அப்படின்னு தேவன் இங்கே சொல்றாரு. வாசிக்க பார்க்கலாம். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அல்லேலூயா. ஆகாயத்தில் நல்லா கவனிக்கணும். ஆகாயத்தில் வானத்தை நான் அசைய பண்ண போகிறேன். வானத்திலிருந்து என் சத்தம் தொனிக்க போகிறது. சபைக்காக, சபையில் இருக்கிற ஜனங்களுக்காக வானத்திலிருந்து என் சத்தம் எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லாம் உயிரோடு எழுந்திருப்பாங்க, நாமும் உயிரோடு. 1 கொரிந்தியர் 15 சொல்லுவார், ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு. ரெஸ்ட்டுக்குள்ளே போக போகிறோம், இளைப்பாறுதலுக்குள்ளே போக போகிறோம். ஆமெனா? இளைப்பாறுதலுக்குள்ளே நாம் கடந்து போக போகிறோம். அப்பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம், நம்முடைய இந்த மாம்ச சரீரம், இந்த பாவ சரீரம், இந்த இச்சையின் சரீரம், இந்த பலவீன சரீரம், இந்த அழிவுள்ள சரீரம் அழியாமையை தரித்து கொள்ளும். இளைப்பாறுதல் ரெஸ்ட்டுக்குள்ளே போயிருச்சுன்னா நித்திய 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 காலமாய் அது மகிமையிலே இளைப்பாறுதலுக்குள்ளே அதே அப்படி சமாதானமாய் தேவ சாயலை நாம் அடைந்திருப்போம். யார் அப்படின்னா, கர்த்தருடைய ரகசிய வருகையில்
எடுத்துக்கொள்ளப்படுறாங்களே அவங்க மட்டும்தான் இது நடக்கும். மீதி பேர்லாம் இந்த மகிமையின் சரீரத்துக்குள்ளே போக மாட்டாங்க. அவங்களுக்கு வேற ஒரு சரீரம் இருக்கும். அது எப்படிப்பட்ட சரீரம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் சரீரம் என்றைக்கும் நிலைத்திருக்கும். ஆனால் கர்த்தருடைய ரகசிய வருகையில் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல பங்கடைகிறவர்கள் இந்த 2000 ஆண்டு காலத்தில் இடைப்பட்டவர்கள் இவங்க தேவ சத்தம் கேட்குறாங்க. தேவ சத்தம் கேட்டு தேவ சித்தம் செய்கிறாங்க. ஒரு வினாடி கூட எனக்கு உடல் வலிக்குது, நான் சோர்வாக இருக்கேன், நைட்டு 2 மணிக்கு அவங்க எப்பவுமே ஆயத்தமாக இருப்பாங்க. சக்குன்னு எழுந்து ஆக்டிவாக இருப்பாங்க. சோம்பல் அவர்களுக்கு அவருடைய இதயத்தில் குடிகொள்ளாது. அப்போது சபைக்காகவே வாழ்வாங்க. சபை என் தேவனுடையது, சபை என் தேவனுக்காக இருக்கிறதுன்னு சொல்லி சபைக்காக வாழ்கிறவர்கள் அவங்க தான் என்ன செய்வாங்கன்னா எதிர்கொண்டு போவார்கள். பரிசுத்த ஆவியானவர் தான் இது எல்லாவற்றையும் நடத்துகிறவர். பரிசுத்த ஆவியானுடைய பரிபூர்ணத்துக்குள்ளே நிரப்பப்பட்டிருக்கணும். இவங்க என்ன செய்வாங்க, இந்த சத்தம் கேட்டு அப்படி எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். பூமியிலிருந்து பேசின கர்த்தருடைய சத்தத்தை இந்த இஸ்ரவேலர்கள் கேட்கவில்லை, இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கவில்லை. அன்றைக்கி நான் பூமியை அதிர பண்ணினேன், என்னை வெளிப்படுத்தினேன். ஆமெனா? தம்மை வெளிப்படுத்தினார். இப்பொழுது நான் என்னை வெளிப்படுத்த போகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தை விட்டு இறங்கி வரப்போகிறார். மணவாட்டியை மீட்க வருகிறார். மணவாட்டியை கனப்படுத்துகிறார். ஏன் கர்த்தர் மத்திய ஆகாயத்து வரைக்கும் வரணும்? ஏன் மணவாட்டி என் அப்பாவின் சத்தத்தை கேட்டு என் அப்பாவின் சித்தத்தை செய்கிறவள், அவள் என் சகோதரி. கதவை தட்டுகிற என் நேசருடைய சத்தத்தை கேட்டேன். கதவை தட்டுகிற நேசர் எப்படி அழைக்கிறார்? இதுதான் மணவாளனுடைய சத்தத்தை கேட்கிற ஆடுகள் மணவாளனுடைய பின்னாடி, மேய்ப்பனுடைய பின்னாடி போகிற ஆடுகள். என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, என் சகோதரியே என்று சொல்லி மணவாளன் அழைக்கிறார். அப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால், பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் உட்கார்ந்திருக்கிறவர் அவர் எழுந்து வருகிறார் மணவாட்டியை மீட்கிறதுக்கு. அப்போ மணவாட்டியுடைய சத்தம் எவ்வளவு ஷார்ப்பாக இருக்கணும். சல் 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 சல்லுன்னு இந்த கொலுசுக்காரியை சாகடிக்கணும். உனக்கு என்ன நன்மை, இந்த பாரு ஃபேனு இல்லை, உனக்கு வேத்து விரும்புக்குது பாரு, உனக்கு வீடு இல்லை, உனக்கு எவ்வளோ பெரிய வசதியான வீடு வேணும், எப்போ வீட்டெல்லாம் இடிச்சிட்டு கட்ட போகிறோம் இல்லையா? நமக்கு ஓரளவுக்கு போதும். நமக்கு நல்ல ஏசி வேணும். சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏசி இல்லாமல் அவங்களால வாழவே முடியாது. எல்லாத்துக்கும் மாம்சத்துக்கு அடிமைத்தனம். நல்ல வாயில் வச்சு அப்படியே பஞ்சு மாதிரி இறங்கணும், அப்படியே ரைஸ் பஞ்சு மாதிரி போகணும். அவங்க மென்று சாப்பிட்றதுக்கு கூட கஷ்டப்படுவாங்க. இல்லை, நிறைய சொல்லிக்கினே இருக்கலாம். நான் ஒரே ஒரு காரியம் நான் சொல்லுகிறேன். அன்பானவர்களே, இன்றைக்கு தேவ சத்தம் நம்ம கேட்குறோமா? இன்றைக்கி சபையில் இருக்கக்கூடிய நாம் பரலோகத்திலிருந்து பேசுகிறவருக்கு நாம் செவி கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி தேவ சத்தம் நமக்கு கேட்குதா என்பதை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. அப்படி நமக்கு இந்த சத்தம் கேட்டால் நமக்கு என்ன நடக்குது? அந்த வசந்தை வாசித்துருங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 51 வாசிப்பாக்கலாம். 1 கொரிந்தியர் 15:51. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நம்ம எல்லாரும் நித்திரை அடைவது இல்லை, ஆகிலும் நம்ம எல்லாரும் மரிக்க போறது இல்லைன்னு சொல்ல வராரு. ஏன்? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. ஆமெனா? தொடர்ந்து வாசிமா. ஆகிலும் கடைசி எக்காலம் அந்த எக்கால சத்தம் தொனிக்கும் கேட்கும். ஒரு நிமிஷத்துல, ஒரு இமை பொழுதுல நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இதுதான் ரெஸ்ட். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. இந்த இளைப்பாறுகிற காலம் என்னன்னா, மாம்சமும் ரத்தமும் தேவராஜ்யத்தை சுதந்திரிக்காது. மாம்சம் ரத்தம் எதை சுதந்திரிக்காது? தேவனுடைய ராஜ்யம். என் தேவன் ஆவியா இருக்கிறார். அவர் எல்லா சிருஷ்டிப்புக்கும் அப்பாற்பட்டவர். அவர் இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர். அவர் எல்லா காலத்திலும் மகிமைக்கு பாத்திரர். இந்த உடலுக்கு மகிமை அல்ல. இந்த உடலை எவ்வளவுக்கு எவ்வளவு சிதைக்கிறோமோ, இந்த மாம்சத்தை ரத்தத்தையும் எந்த அளவுக்கு என் சகோதரனுக்காக சிதைக்கிறோமோ, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களேன்னு அவங்க அடிச்சுக்கினே இருப்பாங்க. நான் நன்மை செஞ்சுக்கினே இருப்பேன். எனக்கு கொடுக்கப்பட்ட உறவுகள் என்னை குறை சொல்லிக்கினே இருக்கும். என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் என்னை பீறுவார்கள். ஓநாய்களை என்னை பீறுவார்கள். ஆனால் என் தேவன் கொடுத்த உறவு, என் தேவன் கொடுத்த என் சகோதர சகோதரிகள்னு சொல்லி நன்மை செய்து கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் நான் அல்ல என்பதுதான் கிறிஸ்தவம்.
அப்போ இவங்களுக்கு தான் தேவ சத்தம் கேட்டால் மட்டும்தான் ஒருத்தர் மேலே வாயில் குறை சொல்ல மாட்டாங்க. தேவனை துதிக்கிற இந்த வாயில் தேவ சாயில சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனுடைய குறை வராது, அப்படியே சகிப்பாங்க. கிறிஸ்து மாம்சத்தில் பாடுபட்டு சகித்தது போல அந்த சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள் என்று பேதுரு தம்முடைய நிருபத்தில் 4:1 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் பாடுகளை சகித்தாரே, அந்த சிந்தையை ஆயுதம், அதுதான் வெப்பன்ஸ். இந்த ஆயுதத்தை கொண்டு தான் இந்த மாம்சத்தை ஜெயிக்கணும். சகோதரனுக்காக பலியாகணும். மாமனார் மாமியார் கணவன் மனைவி பிள்ளைங்க மருமகனும் சேர்ந்து இருக்கணும். இவங்க தான் வருகைக்கு போவாங்க. அவங்க நன்மை செய்யணும். எது கேட்டாலும் குறை சொல்கிற அந்த குறை சொல்கிற வாய் தேவனை ஒன்றுமே பண்ணாது. அந்த நம்முடைய சத்தம் இன்பமாக இருக்கணும். அவர் சொல்கிறார், மணவாளன் சொல்கிறாரு, கண்மலைகளின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களில் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் எவ்வளவு இன்பமானது, உன் சத்தம் எவ்வளவு இன்பமா. ஏன்னா நீ துதிக்கிற அந்த துதி, நீ தேவனை மாத்திரமே துதிக்கிற. தேவன் எதில் மகிமைப்படுவார்? தேவன் எதில் மகிமைப்படுறார் தெரியுமா? ஒருத்தவங்க மனசை குளிர பண்ணுற இல்லையா, ஒரு மனசை குளிர பண்ணுறோமே, அதில் தான் தேவன் இருக்கிறார். அங்கே தான், அதுதான் தேவனுக்கு மகிமை. ஒருத்தங்க தேவையோடு இருப்பாங்க, அவங்களுக்கு தேவைகளை, அவங்களுக்கு வசதி அல்ல. நான் சொல்கிறது ரொம்ப முக்கியம், வசதி அல்ல, அவங்க தேவை. இப்போ உதாரணத்துக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணி வந்திருக்கிறாங்க இல்லையா, உங்கள் மாமியாருங்களுக்கெல்லாம் அவங்க நல்லா கவனிச்சிங்க, அவங்க கொட்டுவாங்க, அவங்க தேல், அவங்க குறை சொல்லினே தான் இருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, நமக்கு ஒரு கடமை இருக்குது சகோதரிகள், அதை செய்தி நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறது. இதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு புண்ணியமாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் நம்ம பராமரிக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய குறையை பார்த்தோம்னா, நம்ம குறைய தேவன் பார்த்தாருன்னா நம்மக்கிட்ட எவ்வளோ குறை இருக்குது இல்லையா? ஆனால் தேவன் நம்முடைய குறையை பார்க்காம தம்முடைய குமாரன் மூலமாய் நம்ம மீட்டு கொண்டிருக்கிறாரு. அப்போ என்ன செய்யணும்னாக்கா, நம் மறுரூபமாக்கப்படுவோம் என்பதுதான் இளைப்பாறுதல். இந்த ரெஸ்ட்டுக்குள்ளே போகிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஜெயங்கொண்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறது? ஆமேனா? இயேசு கிறிஸ்து நம்ம செஞ்ச எல்லா பாவத்தையும், இந்த சத்துருவை சிலுவையில் ஆணி அடித்தவர் என்ன பண்ணுற ஜெயங்கொண்டிருக்கிறார். இப்போ வாசிக்க, எக்கால தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவளை எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபம். இந்த ரெஸ்ட்டை தான் சொல்கிறார் பவுல். ஆமேனா? இதுதான்ப்பா ரெஸ்ட்டு. நீங்கள் கானானில் போனது ரெஸ்ட்டு இல்லைப்பா, நம் பரம கானானுக்குள்ளே போக போகிறோமே, அதுதான் இளைப்பாறுதல். அப்போ தேவ சத்தம் கேளுங்க. ஆமென். எது சத்தம் கேளுங்க? தேவ சத்தம் கேளுங்க. தேவ சத்தத்தை கேட்டுக்கினே இருங்க. அவர் நம்மோடு பேசுகிறார். ஜெபத்தில் போயிட்டு அப்படியே உட்காந்து அவர் சத்தம் கேளுங்க. ஆண்டவரே என் கூட பேசுங்கப்பா. அவர் பேசிட்டாருன்னா அந்த வார்த்தை அப்படியே வந்து உள்ளே உட்காந்துக்கும். ஜபம் மட்டும்தான் நாம் உருவாகிற இடம், வேறு எங்கேயுமே நம்மளால் உருவாக முடியாது. இந்த வேத வசனத்தின்படியே நம்மை தேவன் உருவாக்குகிற இடம் எதுன்னா ஜபம். இந்த ஜபத்துக்கு நம்மை தள்ளுவது எது? ஜபத்துக்கு நேரம் தள்ளுவதுன்னா அவருடைய வார்த்தை. அவர் நமக்கு பேசி வைத்திருக்கிற இந்த லோகோஸ் ரேமா நம்மளை உருவாக்கிடும். இந்த லோகோஸ் நம்ம ஆராய்ச்சி செய்யணும். லோகோஸ் ரேமா, லோகோஸ் என்பது எழுதப்பட்ட வார்த்தை, ரேமா என்பது பேசப்படுகிற வார்த்தை. தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆக இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள். ஆகியல் கோபம் மூட்டுதல்ல பண்ணதில் பண்ணாதீங்க. அவர் இன்னும் ஒரு தரம் வானத்தை அசைய பண்ண போகிறார். தேவ சத்தம் கேட்டு அவர் சித்தம் செய்யுங்க. நன்றி சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரை எது மகிமைப்படுத்துவதுன்னா, என் ஜனங்களை குளிர செய்வது, என் ஜனங்களுடைய இருதயத்தை குளிர செய்வது, அவர்களுக்கு நன்மை செய்வது. அவங்க துணியெல்லாம் துவைச்சி போடுங்க. யாராகிலும் காலோட டாய்லெட் போயிடுவாங்க, யூரின் போயிடுவாங்க. இந்த மாமியாருங்களாம் என்ன பண்ணுவாங்க, மாமியார் மருமகள் மாமனாருங்கள்லாம் அவங்களுக்கு பெலன் இருக்கிற வரைக்கும் எட்டி எட்டி உதச்சிட்டு ஓடுருவாங்க. அவங்களுக்கு பெலன் குன்றி காலோட யூரின் போவாங்க, காலோட டாய்லெட் போவாங்க. அன்றைக்கி மருமகளுடைய உதவி தேவைப்படும். அன்றைக்கி வந்து பக்கத்து வீட்டுக்கு, இன்றைக்கி நல்லா பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் வந்து நல்லா குத்தி குத்தி கொடுப்பாங்க. அவன் மருமகல்ல இந்த மாதிரிலாம் பண்ணுறான், அந்த மாதிரிலாம் பண்ணுறான்னு. அன்றைக்கி யாரும் வந்து தூக்க போகிறதில்ல. யார் வந்து தூக்க போகிறது? மருமகள் தான் தூக்க போகிறாங்க. இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். மருமகள் மேலே குறை சொல்லின்னு தெரிஞ்சிங்கன்னா, நீங்களாம் அந்த வாயில் ஏசாப்பான்னு ஏன் கூப்பிட்றீங்க இல்லையா? அந்த வாயில் ஏசாப்பான்னு கூப்பிட்றது எவ்வளோ பெரிய பாவம். சேர்ந்து இருக்கணும். என்ன இருக்குதோ வீட்டில் சாப்பிட்டுட்டு
பிள்ளைங்களை வந்து அசிங்கப்படுத்தாமல் அவமானப்படுத்தாமல் ஒன்றா சேர்ந்து இருக்கணும். அதுதான் வந்து மகிமை. அதுதான் கர்த்தர் சொல்ல, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகியில் ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ வானத்திலிருந்து ஒரு சத்தம், இறுதி சத்தம், கடைசி எக்கால சத்தம். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மோடு பேசுவது எக்கால சத்தம், கடைசி எக்கால சத்தம் கேட்க போகிறது. அது கடைசி எக்காலம். அந்த எக்கால சத்தை கேட்டு நாம் அவரோடு கூட மகிமையில் ரெஸ்ட்டில் பிரவேசிக்கும். அந்த வசந்த வாஸ்த முடி மறுபடியும் எபிரேயர் நிருபம் 4வது அதிகாரம், எபிரேயர் 4வது அதிகாரம் அதில் 9 வாசிப்பாங்க, 9-10 வாசித்து முடியுங்க. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. நல்லா கவனிங்க, இதை மட்டும் சொல்லி இந்த விளக்கம். தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் என்னன்னா, வலுசர்பம், விரியன் பாம்பு, கெர்ஜிக்கிற சிங்கம். இதுதான் பாவம் மரணம் என்பவர்களுடைய சுயநீதி பாவம் மரணம், மரணத்தின் கூறு பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். இதுதான் வலுசர்பம், விரியன் பாம்பு, கெர்ஜிக்கிற சிங்கம். இதுதான் மனிதனுடைய இச்சைக்குள் இருக்கிறது. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலுசர்பத்தையும் மிதித்து போடுவாய். தேவன், சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் காலின் கீழே மிதித்து போடுவார் என்பது இந்த இச்சை மாறி, இந்த இச்சையினுடைய அந்த வெறி அது மாறி ஒரு ரெஸ்ட், ஒரு இலைப்பாறுதலுக்குள்ள மகிமை. அதுக்கு வந்து இந்த ஆடையெல்லாம் இந்த வஸ்திரம்லாம் தேவை கிடையாது. அது மகிமையின் வஸ்திரம், வெண் வஸ்திரம், அது மெல்லிய வஸ்திரம், அது பிரகாசிக்கிற வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை நாம் அணிந்து கொண்டு மகிமை அடைந்தவர்களாய் ரெஸ்ட்குள்ளே போக போகிறோம். அப்போ இன்னைக்கு அவர் சத்தம் கேட்குறீங்களா? அப்பாவின் சத்தம் கேட்குறீங்களா? அப்பா, என் மனவாளியே, என் சகோதரியே, நீ அப்பாவின் சத்தம் கேட்குறியா? என்னை நீ தரித்து கொண்டால் தான் அப்பாவின் சத்தம் கேட்கும். என் ஆடுகள் என்னை தரித்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவை நம்முடைய இருதயத்தில் தரித்து கொள்வதுதான் மனவாட்டி. அப்போ அந்த சத்தம் கேட்கும்போது தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னா, நமக்குள்ள அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிப்போம். கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டவர்கள் தான் ஜெயங்கொண்டவர்கள். அவள் தான் மனவாட்டி. அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா மகிமையில பிரவேசிப்பார்கள். தொடர்ந்து வாசி 10ஆம் வசனம். ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரிகளெல்லாம் முடித்து ஓய்ந்திருந்தது போல தானும் தன் கிரிகளை முடித்து ஓய்ந்திருப்பான். இந்த ஓய்வு என்பது ரெஃப்ரெஷ். அப்பாடா, இந்த இச்சையெல்லாம் முடிச்சிட்டு எங்கு பார்த்தாலும் தேவனுடைய மகிமையை பார்க்கிற அந்த மகிமையின் காலம். எந்த பக்கம் திசை திரும்ப உள்ளும் புறம்பும் தேவன் 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 தேவனுடைய மகிமை. தேவன் உள்ளும் உள் என்பது தேவனுடைய ஆழங்கள், ப்ளஷர், தேவனுடைய இன்பம், தேவ சித்தம், வில், ப்ளஷர் அண்ட் ஃபெய்த். இதுதான் இந்த கிரீடம். அந்த கிரீடத்தில் இருக்கக்கூடியது தேவனுடைய சித்தம், தேவனுடைய மனமகிழ்ச்சி, தேவனுடைய விசுவாசம், தேவனை பரிபூர்ணமாய் பார்க்கிற உள் என்பது தேவனுடைய அன்பின் ஆழங்களை ஆராய்ந்து பார்ப்பதும், புறம்பு என்பது தன் சகோதரர் மேலே அன்பு கூறுவதும். இந்த உள்ளும் புறம்பும் தான் தேவனுடைய குமாரன். தேவனுடைய குமாரன் என்பது உள்ளும் புறம்பும். அப்போது இவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு ரெஸ்ட்டுக்குள்ளே அவர் என்ன பண்ணுவாங்க, இளைப்பாறுதலுக்குள்ளே போய் ஓய்ந்திருப்பார்கள். அப்பாடா, அப்பாவை பார்த்துட்டு அப்படியே மகிமையில் இருப்பாங்க. அன்பாய் சொல்லுகிறேன், தேவ சத்தத்தை கேளுங்க, நன்மை செய்வீங்க. உங்கள் மாம்ச சத்தத்தை கேட்டிங்கன்னா தீமை தான் செய்வீங்க. ஆனால் தேவ சத்தத்தை கேட்டு என்றென்றைக்கும் நம் இளைப்பாறுதல்களை பிரவேசிப்போம். கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவாராக. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு எல்லாம் ஒருமனப்பட்டவர்களாய், ஆண்டவரே, நாங்கள் இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிப்போம். ஆண்டவரே, உங்கள் பேரன்புக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்.